ம்? வணக்கம். பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் மகுடபங்கப் படலத்தின் தொடர்ச்சி. ஸ்ரீராமர் உடம்பில் இருந்து புண்களில் இருந்து இரத்தம் வழிய நின்றிருந்த சுக்ரீவனை அன்போடு இறுகத் தழுவி ராவணனை தீண்டியதால் அவனுக்கு உண்டான இழிவும் போகுமாறு தம்முடைய பெரிய கண்கள் என்கின்ற தாமரை தடாகத்தின் நீரினால் குளிப்பாட்டினார். பின்பு சுக்ரீவனை நோக்கி, சுக்ரீவனா, எனது ஆருயிர் தோழனே, நீ என்னை பிரிந்து சென்ற செயல் என்னுடைய உள்ளத்தை பிளக்கின்றதன்றோ? எப்பொழுது எதனை செய்ய வேண்டும் என்று தெளிவாக சிந்திக்கும் ஆற்றலுடைய நீ மனம் திகைத்தனை அன்றோ? கல்லை விட வலிய தோள்களை உடைய நண்பனே, ஆண்மை குணம் முதலியவற்றை நாம் பொறுமைக்கு துணையாக கொள்ள வேண்டும். அதை விட்டு கோபத்துக்கு துணையாக கொள்ளக்கூடாது. அங்கனமின்றி நீயோ உயரிடத்தில் ராவணனை கண்டதும் மிகுந்த சினம் கொண்டு அவன் மீது பாய்ந்தாய். அப்படி பாய்கையில் வானரர் தலைவனாகிய உனது பெருமையை உணராது போனாய். பகைவரை நமது பணியாளரையை கொண்டே முதலில் வெல்லத் தொடங்க வேண்டும். இதனை நீ எண்ணி பார்க்கவில்லை. இந்த சேனைகளுக்கெல்லாம் ஓர் உயிர் என்று எண்ணத்தக்கவன் நீ. இப்படிப்பட்ட உனது அருமையை நீ கருத வேண்டாமா? ஒருவேளை பகைவனின் கையில் நீ சிக்கிய பொழுது வானராதிபதியாய் மகாராஜன் எனப்படுகின்ற உன்னை அவன் நடா குரங்கே என்று இழிவுபட பேசினாயின் அது எங்களுக்கெல்லாம் தலைக்குனிவை ஏற்படுத்தாதோ? இப்படி பழிப்பிற்கு இடமான செயலை செய்யலாமோ? அப்போது சுக்ரீவன் வலிய வில் வீரரான ஸ்ரீராம பிரானை நேருக்கு நேர் பார்ப்பதற்கு வெட்கப்பட்டு தீக்கக்குகின்ற விழியுடன் கூடிய கொலை தொழிலையுடைய கொடிய சிங்கம் நிற்பது போல கழுத்தை வணங்கிக் கொண்டு தரையிலே பார்வையை செலுத்தியவாறு, ஐயனே, எம்பெருமானே, எங்களையெல்லாம் காத்தருள்கின்ற தேவனே, முன்பு காட்டிலே பிராட்டியை ராவணனிடமிருந்து மீட்பதற்காக கழுகுகளுக்கெல்லாம் அரசனான ஜடாயு அவனிடம் போரிட்டது போன்றதொரு பெருஞ்செயலை செய்து காட்ட நான் வலிமையுடையவன் இல்லை. நாட்டிலே வேடத் தலைவனான குகன் உமக்கு செய்த நன்மையை விரும்பி செய்வதற்கும் சக்தி அற்றவனாயினேன். நான் அவைகளை பற்றி கேட்டறியாதவனும் இல்லை. அவற்றை கேட்டு அறிந்திருந்தும் இன்று பேச்சில் கிளியை போன்ற பிராட்டியை சிறை மீட்பதாக இருக்கின்ற அரிய செயலான அதனையும் செய்யாதவனானேன். அத்துடன் மட்டுமோ, பிராட்டியாரை கவர்ந்த ராவணனது 10 தலைகளையும் கொண்டு வராதவனாய் வெறும் கையோடு திரும்பி வந்தேன். எனது பகையை தீர்த்து எனது உயிரை எனது அரசுடனே எனக்கு தந்தவர் நீர். உமது பகையை நான் ஒழித்திடாமல் உண்மைக்கே அதனை ஒழித்திடும்படி விட்டுவிட்டேன். செம்பை விட மிகச் சிவந்த செந்நிற கண்களையுடைய திசை யானைகளின் சீற்றத்தோடு பாய்ந்த தந்தங்கள், முன்பு ராவணன் அவற்றை போர் செய்தபோது அவனது தோள்களில் நன்கு எழுந்த பதித்தன. ஆனால் இன்றோ அந்த தந்தங்களுக்கும் எனது இழிந்த குரங்கு தோல் குறைந்ததாயிற்றே. உமது அம்புக்கு முன்னே சென்று உமது அருமையான பகையை முடிப்பேன் என்று கூறி கோபத்தால் வெம்புற்ற மனமும் நானும் ஒரு தீங்கும் அடையாமல் பகைவனின் உயிரை போக்குவது இருக்கட்டும், நமது உயிராவது பிழைத்தால் போதும் என்று திரும்பி வந்தேனே. உமது பெருமை பெற்ற தூதுவனும் மறிஞனுமான அனுமன் தான் நிகழ்த்திய கொடிய போரில் தமது வேல் வலிமையை காட்டியவர்களுக்கும் வில் வலிமையை காட்டியவர்களுக்கும் மாறாக தனது வாளின் வலிமையை காட்டி வந்த வளஞ்சிறந்த நகரான இலங்கையிலே என்னுடைய கால் வலிமையை காட்டி வந்தேன். எனது கை வலிமைக்கு எல்லையுண்டோ என்று சொன்னான். சுக்ரீவன் கூறிய அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த விபீஷ்ணன் உடனே, நண்பரே, நீர் பறித்து வந்த மகுடமணிகள் ராவணனது தலைமீதுள்ள முடியினெடுத்து உயர்ந்த விளங்கியதல்லவா? இனி அம்மணிகளுக்கு மேலாந்த உயர்ந்த பொருளும் உண்டோ? அவைகள் தீயவனான ராவணனது தலையை காட்டிலும் மேலும் அவனது உயிரை காட்டிலும் சிறந்ததாகும். நீர் செய்த இச்செயலால் அவனுடைய சிறந்த புகழையெல்லாம் வேரோடு பறித்து விட்டீர். ஆதிசேஷனது பணாமணிகளை பறிக்க விரும்பினாலும் தனது கால்களாலேயே அவற்றை பறிக்க வல்லவன் ராவணன். அவனுடைய வலிமையை ஆலோசிக்கும் இடத்து அவனது மகுடங்களிலே பதிந்துள்ள சிறந்த மணிகளை வலிமையுடனே பறித்து கொண்டு வந்து கொடுத்த உமது வீரச் செயலை இடபவாகனனான சிவபெருமானால் தான் செய்வதற்கு முடியுமோ? இந்த செயலை காட்டிலும் பெருமை தருவதான செயல் வேறு இருக்கின்றதா?
நீலமணி போன்ற கண்டத்தையுடைய சிவபெருமானின் தலையிலே சூடிய கலங்கத்தை கொண்ட வெண்ணிறச் சந்திரனை பறித்திட்டாலும் பெருமை பெற்ற மணிவண்ணன் என்று சிறப்பிடிக்கப்படுகின்ற திருமாலின் திருமார்பிலே அணிந்துள்ள அரிய கௌத்துவ மணியை பறித்திட்டாலும் சிறப்பில்லை. அவற்றை விட தசமுகனான ராவணனது மகுடத்தில் பதித்த சிறந்த மணியை பறித்து தந்த வலிமையே சிறப்புடையதாகும். வானர குலத்துக்கெல்லாம் அரசனே, நீர் கொடிய ராவணனின் மகுடமணிகளை பறித்தீரோ இல்லை, ஸ்ரீராம பிரான் கட்டப்போகிற வெற்றி திருக்கோயிலுக்கு அடிக்கல்லாக அம்மணிகளை இட்டீர். உமக்கு புகழை தருவது இதனினும் வேறு உண்டோ என்று அவனை பார்த்து சொன்னான். விபீஷ்ணன் அவ்வாறு சுக்ரீவனை புகழ்ந்து சொன்ன பிறகு, ஸ்ரீராமர் சிறந்த வீரர்கள் தாம் எந்த அரிய செயலை செய்தாலும் அதை பற்றி தாம் என்ன சிறப்பாக பெரிய செயலை சாதித்து விட்டோம் என்று தான் கூறுவார்கள். அதன்படியே சுக்ரீவனும் இப்போது சொன்னான். எனினும் இந்த சுக்ரீவன் செய்த செயல் திருமாலன்றி வேறு எவருக்கும் செய்ய முடியாததாகும். ஆகவே இன்று நிகழ்ந்த இது சிறந்த வெற்றியே ஆகும் என்று பலமுறை கூறி அவனை புகழ்ந்தார். அப்போது சூரியன் தனது புதல்வன் ராவணனின் மகுடமணிகளை பறித்தான். இதனால் என்ன நேருமோ என்று அஞ்சுபவனாகி ராவணன் கண்களுக்கு அகப்படாமல் மறைபவன் போல வலிய தனிப்பட்ட அந்த மலைக்கு அப்பால் விரைந்து சென்று மறைந்தான். இரவு வந்தது கண்ட ராமபிரான் தன் இருக்கைக்கு சுக்ரீவனது வெற்றியை மனதில் கொண்டாடியவராகச் சென்றார். அதே சமயம் ஒருபோதும் அத்தகைய இழிவை பெறாத இலங்காதிபதியான ராவணன் சுக்ரீவனால் தனக்கு நேர்ந்த அவமானத்தை தேவர்கள் கண்டதை எண்ணி வெட்கப்படுகின்ற நெஞ்சத்தோடு உயிர் போகாமல் இறந்தவன் போன்றவனாகி தன் புகழ் இழிந்தது போல தான் வானர சேனையை காணுமாறு நின்றிருந்த கோபுரத்தின் உச்சியில் இருந்து இறங்கி கீழே சென்றான். தொடரும். வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.